ஹலோ மீட் மிஸ்டர் மித்துனு நான் தான் கைஸ். நம்ம வந்து இந்த பிக் பாஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி என்னோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து ரியாக்ட் பண்ணுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதாவது பிக் பாஸ் வீடியோவை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது சொல்கிறது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் இந்த வீடியோ அப்படி இருக்க போகிறது இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து கரண்ட் போயிடுச்சு. லாஸ்ட் நெக் ஆஃப் மட்டும் தான் கரண்ட் வந்துருச்சு. சரி, நம்ம அந்த ஒப்பீனியன் மட்டும் பேசி நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு தான். நேற்று நடந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றின ஒப்பீனியன் தான். தம்ப்நெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டாப்பிக்கே பார்த்துருப்பீங்க. விஜய் பார்வதி வந்து கொஞ்சம் தாக்கப்பட்டார். இதை சொல்லும் போதே என்னோட மூஞ்சியில் வந்து ஒரு சிரிப்பு மலருது, கவனிச்சிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக நடக்குது. ஏன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு வன்மம் இருக்குது நமக்கே அவங்க மேலே. அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி. நம்ம சும்மா ஒருத்தர் மேலே வன்மத்தை கக்கிற அளவுக்கு நம்ம ஒரு ஆள் கிடையாது. நம்ம வன்மங்கிற ஒரு விஷயத்தையும் பெருசாக என்கரேஜ் பண்ணுற ஆளும் கிடையாது. ஆனால் அவங்க பண்ணக்கூடிய மூஞ்சி சார், மூஞ்சி, இந்த மூஞ்சிக்கெலாம் மூஞ்சியை பார்த்தா அப்படி தோணுது சார்ங்கிற மாதிரி சில பேர்த்த பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு அப்படி தோணும். ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படி. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பார்வதி வந்து திவாகர் அவர்கள்கிட்ட உட்காந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, கமருதீன் வந்து இந்த மாதிரி பேட் டச்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய ட்ரால் சேனலில் இல்லை நிறைய பிபி ரிவ்யூ சேனல்லையும் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே அதை தப்புன்னு தான் சொன்னாங்க. பார்வதி வந்து அடிக்கடி விமன் கார்டு எடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதியும் தான் கமருதீன் கூட உட்காந்துக்கிட்டு எல்லா கான்டென்ட்டும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த எல்லா கான்டென்ட்டையும் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ கமருதீன் வேண்டாம், இல்லை கமருதீன் வந்து மறுபடியும் அரோரா கிட்ட பேசுகிறாங்க, கொஞ்சம் அவர் பேக் வாங்குறாரு கமருதீன் அப்படிங்கிறத சென்ஸ் பண்ண உடனே கமருதீன் மேலே தான் தப்பு, நான் வந்து இந்த அடல்ட் கண்டென்ட்லாம் பேசல, கமருதீன் தான் என்னை டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி வலிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறான், நான் அவங்ககிட்ட இருந்து உஷாராக எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போர்ட்ரே பண்ணுறாங்க. அதுதான் அவங்க கேமே. இப்போ மற்றவங்களாம் கேம் விளாண்டா கூட அவங்க விளையாடுறது இதுதான் கேமுன்னு கூட நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி இல்லை கொஞ்சம் யோசிச்சா தான் புரியும். ஆனால் பார்வதி வந்து நான் மற்றவங்களோட ஹை கிளாஸாக வேறு லெவலில் கேம் விளையாடுறேன் அப்படிங்கிற பேரில் இவங்க பண்ணக்கூடிய அந்த சேட்டைகள், பேசக்கூடிய பேச்சுகள், செய்யக்கூடிய செயல்கள் இதெல்லாம் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பார்வதியோட கேம் இதுதான் அப்படின்ட்டு. ஆனால் பார்வதி நினச்சிக்கிறாங்க என்கிட்ட இருக்க இன்டெலிஜென்ஸ் யார்கிட்டையும் இல்லை. இப்போ கமருதீனியை மக்கள்கிட்ட எப்படி கோத்து விட்றேன் பாரு. ஏன்னா இந்த டைம் நாமினேஷன் லிஸ்ட்டில் பார்வதியும் இருக்காங்க, கமருதீன் இருக்கார். கமருதீனுக்கு 10 ஓட்டு. ஸோ பேசிக்காகவே பார்வதிக்கு என்ன தாட்டு, கமருதீனுக்கு தான் வீட்டுக்குள்ளேயும் வெறுப்பு ஜாஸ்தி, அப்போ அது வெளியும் அப்படி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். மக்கள்கிட்டையும் இப்போ கமருதீனுக்கு தான் வெறுப்பு ஜாஸ்தி. வீக்கெண்டில் விஜய் சேதுபதி வேறு சொல்லிட்டாரு, மக்கள்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு சில விஷயங்கள்லாம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ கமருதீன் நம்மளும் தான் மீன் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த பழியும் தூக்கி கமருதீன் மேலே போட்டுட்டு கமருதீன் கிட்டேருந்து கொஞ்சம் விலகி நின்னோம்னா நமக்கு ஓட்டு சேகரிக்கும், கமருதீனுக்கு ஓட்டு குறையும். அப்போ கமருதீனை வெளியே அமிச்சிடலாம், நம்ம கேமில் தெளிவாக வைக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் நடந்தனால பேக் ஆஃப் த மைண்டில் இதெல்லாம் ஓடுனால மேடம் வந்து கமருதீன் மேலே எல்லாம் பழியை தூக்கி போடுறதுக்காக திவாகர் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எடுத்தது தான் இந்த விமன் கார்டு. அதை எடுத்து கமருதீன் மேலே தான் எல்லாம் தப்பும், அவன் தான் வந்து ஃப்ளர்டிஷியஸாக ட்ரை பண்ணா, அவன் தான் வந்து என் மேலே பேட் டச்லாம் பண்ண ட்ரை பண்ணா, நான் ரொம்ப உஷாரான பொண்ணு, நான் அதுக்குலாம் இடம் கொடுப்பேனா அப்படிங்கிற மாதிரி மக்களை பார்த்தா லூஸு மாதிரி இருக்கா உங்களுக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. சரி, இந்த விஷயம் கமருதீனுக்கு தெரிய வந்துச்சுன்னா சோழி முடிஞ்சுதே. இந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதா? திவாகர் கிட்ட மட்டும்தான் பார்வதி சொல்லியிருக்காங்க. திவாகர் எப்படி சொல்லுவாரா மாட்டாரான்னு நானே யோசித்தேன். அதுக்கு நான் அடுத்த நாளே நான் கூட சரி ஒரு 1 வீக் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லாட்டி வீக்கெண்டில் எப்படி கமருதீனுக்கு தெரிஞ்சிடும், விஜய் சேதுபதியாச்சும் மறைமுகமாக ஹிண்ட்டு கொடுப்பாரு, இந்த மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் அடுத்த நாளே பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஏன்னா சொன்ன ஆள் அப்படி, யார், நொட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார்மா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காருல்ல, ஆணவம் அகம்பாவம் இதுக்கான மொத்த உருவமாக ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காருல்ல, அவர் தான் வந்து இதை போட்டு உடச்சிட்டாரு. ஏன்னா அவர் வந்து வழக்கம் போல் கேமரா முன்னாடி வந்து நான் ரீல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது கமருதீன் வந்து பின்னாடி சூப்பு குடிக்க அப்படிங்கிற பேரில் பக்கத்தில் போய் ஃபோன் உறிஞ்சிக்கிட்டு இருந்தார். வாட்டர்மெலன்ஸாக ஈஸியாக டென்ஷன் ஆகிட்டார். இதெல்லாம் பார்த்தா இப்போலாம் சிரிப்பு தான் வருது. ஆனால் போங்கடா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அதுதான் எல்லா பிக் பாஸ் சீசன்லேயும் வந்து கண்டஸ்டன்ஸ் பண்ணுறத ஃபைட்லாம் பார்த்தா சீரியஸாக பார்ப்போம், என்னடா உண்மையிலுமே சீரியஸாக ஃபைட் பண்ணுறாங்கன்ட்டு. இந்த சீசனில் யார் சீரியஸாக ஃபைட் பண்ணாலும் சிரிப்பு தான் வருது. அந்த மாதிரியான ஒரு சீசனாக இருக்குது, ஒரு பிரத்யேகம் பெற்ற ஒரு சீசனாக இருக்குது. ஸோ அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து கமருதீன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அந்த கோவத்தை பொறுக்க முடியாமல் வார்த்தையை கொட்டிட்டார். அப்போ வார்த்தையை கொட்டும் போது ஒரு வார்த்தை சொன்னார், கமருதீன் பர்சனலாக என்னென்ன பண்ணுறாரு, பெண்கள் விஷயத்தை என்னென்ன பண்ணுறாரு எனக்கு தெரியுமா, வீக்கெண்டில் இருக்குமா, நான் சொல்லிக்கிறேம்மா விஜய் சேதுபதி அண்ணா கிட்ட அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்லவும் கமருதீனுக்கே ஃபஸ்ட்டு புரியல. அதை கமருதீனும் அப்படியே விட்டுருந்தாங்க, வாட்டர்மெலன் ஸ்டாரும் அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னா அது அப்படியே மறைஞ்சிருக்கும். ஆனால் பார்வதி குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும், பார்வதிக்கு நெஞ்சு குறுகுறுத்துருச்சு. ஐயோ இந்த ஆள் என்ன இந்த ஆளை பிடிச்சி வம்பிழுத்தா நம்மளை பிடிச்சி உள்ளுக்குள்ளே இழுத்து விட்றான், ஐயோ நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல கமருதீனுக்கு ஓட்டு ஜாஸ்தி ஆயிருமே. ஏன்னா நம்ம பேக் ஸ்டாப்பும் பண்ணியிருக்கோம், இவன் கூடையும் சேர்ந்து உட்காந்து நம்ம கான்டென்ட் கொடுத்துருக்கோம், நம்மளும் எல்லாத்தையும் பண்ணிட்டு
மக்கள் மத்தியில் வந்து நம்ம நல்லவளாட்ட ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக திவாகரனை பயன்படுத்தி கேமரா கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணோம். நான் ரொம்ப நல்லவன், கமருதீன் தான் கெட்டவன், அவன் தான் என்னை பேட் டச் பண்ணுறாங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். ஆனால் நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. வெளியே மக்கள் நம்மளாம் முட்டாள்ல, நம்மளாம் ஈஸியாக ஏமாந்துருவோம்ல. இப்போ நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருப்போம், பார்வதியை பொறுத்த வரைக்கும் ஆமாம்ல பார்வதி நல்ல பொண்ணு, இந்த கமருதீன் தான் போய் இந்த மாதிரி பண்ணிட்டானோ, டபுள் மீனிங்காக பேசிட்டானோ, பார்வதி அப்போ நல்ல பொண்ணு தானே அப்படின்னு நம்மளும் நினச்சிட்டு உட்காந்துருப்போமாமா. ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே கமருதீன் கிட்டேயும் சேஃப் கேம் ஆடணும்ல. ஏன்னா இந்த விஷயம் கமருதீனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமருதீன் மக்கள்கிட்டையும் இந்த கேம் மூலமாக வெளியே எல்லாத்துக்கிட்டையும் போட்டு உடச்சிருவார்ல. நீயும் தானே பாரு உட்காந்து எனக்கு கம்பெனி கொடுத்த, நீயும் தானே இந்த வார்த்தையெல்லாம் சொன்ன, நீயும் தானே இப்படி ஆசாசியாக பேசின, நீயும் தானே இந்த டபுள் மீனிங்லாம் பேசின, இப்போ என்ன என்னை மட்டும் வந்து திவாகரன் கிட்ட பேசி வச்சிருக்க அப்படின்ட்டு கமருதீன் கேட்டுட்டாருன்னா மக்கள் மத்தியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது மாறிடும்ல. அப்போ இந்த இடத்துல பார்வதி வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான கேம் ஆடுறேன்னு நினச்சிக்கிட்டு திவாகரனை கூப்பிட்டு உனக்கும் அவருக்கும் பிரச்சனைனா உங்களுக்குள்ள நீ பேசு, மற்றவங்க இதில் இழுக்காத. ஏன்னா திவாகர் வந்து வளரிட்டாரு, அவரால் முடியல பாவம், வம்புழுக்கிறங்கிற பேரில் வளரிட்டாரா, அதுக்கு தான் அவர் ட்ரிகர் பண்ணுறதே. கமருதீனுக்கும் டவுட்டு தான், என்ன இவங்க எதுக்கு இப்போ கொந்தளிக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல், பார்வதிக்கு என்ன, திவாகர் ஏதோ பொம்பளை விஷயம் என்னை சொல்லிக்கிட்டு இருக்காரு. கமருதீனுக்கு அப்பா கூட புரியல. ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் வந்து யதார்த்தமாக இருந்திருக்காரு. நம்ம குட் டேர்ம்ஸில் இருந்தோம், அப்புறம் இது வேண்டான்னு சொல்லிட்டு பார்வதி சொல்லிட்டாங்க, அதனால நான் பேக் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு அவர் அவரோட தரப்பில் கமருதீன் பண்ணக்கூடிய மற்ற நிறையா வேலைகள் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் எனக்கும் பிடிக்கல அப்படின்னாலும் இந்த ரெஸ்பெக்டிவ் டு இந்த சுச்சுவேஷன் மட்டும் நம்ம கவனிச்சோம், இந்த பிரச்சனையை மட்டும் கவனிச்சோம் அப்படின்னா அவரோட ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு சாதாரண விஷயமா இருந்திருக்கு. ஏன்னா யாரும் இப்படி பேக் ஸ்டாப் பண்ணுவாங்கிறத கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. கூடயே உட்காந்து கான்டென்ட் கொடுத்துட்டு நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னோடனே கூட உட்காந்து குத்திட்டு நம்ம நல்ல பேரை வாங்கிட்டு போகணுன்ட்டு பேசிக்காவே அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு கமருதீன் யதார்த்தமாக ஜாலியாக இருந்தார். நம்மளுக்குள்ளே இந்த டேர்ம்ஸ்லாம் வேண்டாம்னு அவங்க சொல்லிட்டாங்க, நானும் விலகிட்டேன், இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு டவுட்லேயே தான் இருந்தாரே தவிர்த்து பார்வதியாக வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் உங்களுக்குள்ள பிரச்சனைனா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே பேசுங்கண்ணா, எதுக்கு நான் என்ன அப்படி ஏதோ சொல்லும்போது கமருதீன் லைட்டாக டவுட் வந்துருச்சு. அப்புறம் பார்வதி சம்மந்தமே இல்லாமல் கமருதீனை முறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கமருதீன் திவாகரை தான் வந்து மறுபடியும் வம்பெடுத்துட்டு இருந்தார். அதை கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் கமருதீனுக்கும் வந்து பிரெயினியாக ஆடக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. பார்வதி அதை அப்படியே விட்டுருந்தாங்க அப்படின்னாலே திவாகர் வர்சஸ் கமருதீன் அப்படிங்கிற மாதிரியே போயிருந்திருக்கும். திவாகரும் அவ்வளோ சீக்கிரம் இந்த வாயை திறந்து கொட்டிருக்க மாட்டார், வீக்கெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணும் அப்படிங்கிறக்காக சஸ்பென்ஸாக போட்டுருக்கணுங்கிறக்காக பெண்கள் விஷயத்தில் தான் சொல்லுவாரே தவிர்த்து இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுத்து இதுவே வந்து மாட்டிக்கிச்சு. கமருதீன் வந்து சமையல் ரூம்லேருந்து இப்படி முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க பார்வதி. கமருதீன் கேட்குறாரு, இப்போ எதுக்கு என்னை முறைக்கிறீங்க, என்னாச்சு உங்களுக்கு, ஆல் ஓகே சில் ஓகே, இப்போ நீங்கள் எதுக்கு முறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் கேட்குறாரு. ஏன்னா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு முறைக்குங்கிறது, அதாவது அந்த சுச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மற்ற ஹவுஸ்மேட்ஸாக நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். கமருதீனுக்கும் திவாகருக்கும் ஒரு பிரச்சனை, அவங்களுக்குள்ள அவங்க ஏதோ மோதிக்கிறாங்க, ஏதோ விளாண்டுக்கிறாங்க. இந்த அம்மா எதுக்கு கமருதீனை முறைக்கணும், அப்படியே முறைச்சாலும் திவாகரை முறைக்கணும். என்ன நான் சொன்னது எதுக்கு நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன், என்னைய மாட்டி விட்டியாடா ஆடா பாவி குண்டு பயமுள்ள அப்படின்னு படத்தில் வர மாதிரி, அதுக்காக சொன்னேன் சாரி. பட் சொல்கிறேன் அட பாவி பயமுள்ள அப்படிங்கிற மாதிரி அவங்க முறைச்சாலும் நியாயப்படி திவாகரை முறைச்சிருக்கணும். ஆனால் ஏன் தெரியுமா கமருதீனை முறைக்கிறாங்க, மேடம் தான் டூ ஸ்மார்ட் டூ இன்டெலிஜென்ட் ஆச்சே, மக்கள் நம்மளாம் பார்த்து பார்வதி மேலே பாவப்படுமே, சே அந்த பொண்ணை உள்ளுக்குள்ளே இழுக்கிறீங்களேப்பா, அந்த ஒரு அப்புறாணி அந்த ஒரு பாவப்பட்ட ஒரு பொண்ணை போய் 2 ஆண்கள் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு பெண்களை இழுத்து பேசுகிறீங்களேப்பா அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணும்ல. அதுக்காக நம்ம கமருதீனை முறைச்சோம் அப்படின்னா கமருதீன் நம்ம மேலே வெறுப்பு உருவாகும்ல. அந்த அளவுக்கு பார்வதி வந்து இன்டெலிஜென்ட்டான கேம் ஆடுறாங்கல்ல, நமக்கு தான் ஒன்றும் தெரியாது, மக்கள் நம்மளாம் முட்டாள் இல்லை. அப்புறம் கமருதீன் கேட்டார், நீ எதுக்கு முறைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, எப்பா நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஏதோ மழுப்ப ட்ரை பண்ணாங்க. அதாவது பார்வதிக்கு கமருதீனுக்கு இது தெரிஞ்சிருச்சா தெரியலையான்னு தெரில, கமருதீனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. ஆக மொத்தத்தில் குட்டையை கிளப்புனது திவாகர் தான். திவாகர் இந்த சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் 3 பேர்த்துக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்கு, ஒரு அக்கனா தான். யாருமே யாரையும் இதுதான் பிரச்சனைன்னு ஸ்பெசிஃபிக்காக பேசி திட்டிக்கல. ஆனால் பார்வதி வந்து தெரிஞ்சிடக்கூடாது, நம்மளே முந்திக்கலாம், நம்மளே முந்திக்கிட்டு இவனை கெட்டவனை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு அவங்க முந்திக்கிட்டாங்கல்ல. அப்போ தான் கமருதீன் புரிஞ்சுக்கிட்டாரு, அப்போ நீங்கள் தான் திவாகர்கிட்ட என்னை பற்றி ஏதோ பேசியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கமருதீன் அங்கே நின்று கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சார். கொஸ்டின் கேட்க ஆரம்பித்தோடனே ஒரு நடிப்பு ஒன்று நடிச்சாங்க பாருங்க பார்வதி, அதுக்கு லாஜிக்கலாக ஆன்சர் சொல்ல முடியாது. இந்த அம்மாவுக்கு கோவமும் வரல, ஒரு மண்ணும் வரல, அப்படியே கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு நம்ம வெளியே போக சொல்லு, இப்போ அவன் அங்கே போக சொல்லு, அவர் திவாகர்கிட்ட பேசுகிறாரு, சண்டை போடுறாரு, உங்களுக்கு என்ன அங்கே போக சொல்லு அப்படின்னு அந்த பாட்டில் எடுத்து கீழே போட்டதெல்லாம் உண்மையாலுமே ஒருத்தனுக்கு கோவம் வரவனுக்கு அது எப்படி அந்த பாட்டில் எடுத்து கீழே போடுவான், எப்படி அதை உடைப்பான், இல்லை கோவம் வர மாதிரி நடிக்கிறவனுக்கு போ சொல்ல அப்படின்னு நடிக்கிறவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்வதி அவர்களே, நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காருல்ல, அவரை கூட ஏதோ ஒரு முக்கில் மூளையில் வச்சு ஏற்றுக்கலாம், ஏதோ நடிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கமா கூட போட்டு வச்சுக்கலாம் அவரை.
ஆனால் உங்களுக்குலாம் ஃபுல் ஸ்டாப் கூட கிடையாது. உங்களுக்குலாம் நீங்களாம் அவுட் ஆஃப் த கேட்டகரி. நடிப்புங்கிறது இம்மி அளவு கூட வரல. ஏன்னா கோவப்படுற மாதிரி நடிக்கிறங்க பேரில் சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் கேமரா கிட்டலாம் போய் இவங்க வந்து விக்டிம் கார்டு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்வதிக்கு ஒரு பேப்பர் ஒன்று வந்துச்சு, யார் வந்து விக்டிம் கார்டை யூஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஃப்ரீ பாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னா அது பார்வதி தான். அது லிட்டராக அந்த பேப்பர் கடைசியில் டாஸ்க்குங்கிற பேரில் பார்வதிக்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு தான் அணத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாய் இந்த கண்ணெல்லாம் மக்களுக்கு தெரியும். மக்கள் நாங்கள் அந்த அளவுக்கு டம் கிடையாது. நீங்கள் உண்மையாலுமே அழுகிறீங்களா, உண்மையாலுமே அந்த இடத்துல நீங்கள் விக்டிமா, உண்மையாலுமே கமருதீன் தான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவரே போட்டு உங்களை வம்பிழுக்கிறாரா, இல்லை நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு எல்லாமே மக்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு மக்களை நீங்கள் டம்முன்னு நினச்சிருக்க வேண்டாம். அது மட்டும்தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பார்வதிக்கு இப்படி நடந்தது வந்து முக்கால்வாசி பேருக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். ஏன்னா கமருதீன் தான் போன வாரம் பார்வதி பண்ணக்கூடிய தற்கூரித்தனங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தார். அவர் முட்டு கொடுத்துட்டு இருந்த ஒருத்தர்களே முட்டில் அடிச்சு ஒரு ஓரமாக மூலையில் உட்கார வச்சுட்டாங்க பார்வதி. அவர் திருப்பி எந்திரிச்சு பவுன்ஸ் பேக் ஆகி, அப்போ நீ யாரு, நீ தானே என்ஜாய் பண்ண, நான் உங்களுக்காக கேட்கும்போது மட்டும் இனிச்சுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்வதி அந்த டாஸ்க்லாம் வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. கமருதீன் தான் வந்து விக்டிம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க அந்த டாஸ்கில். அதெல்லாம் எதுவுமே பருப்பு வேகலை. ஆக மொத்தத்தில் இது வந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, பார்வதி இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு பிரச்சனையில் கூட திவாகர் கிட்ட சொன்னாங்க, நடுவில் ஒரு பொண்ணு பின்னாடி வந்து கேவலமாக ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவன் பண்ணுறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், சமத்துவம் பேசக்கூடிய ஒரு நாட்டில் இல்லை சமத்துவம் பேசக்கூடிய ஒரு இடத்துல பொண்ணுங்க பின்னாடி வந்து ஒருத்தன் பண்ணுவான்ல அப்படின்னு நீங்கள் டேக் பண்ணுறதே அது சமத்துவம் கிடையாது. பொண்ணுங்க பின்னாடி வந்து ஒரு பையன் பண்ணுற மாதிரி இன்றைக்கி பசங்க பின்னாடியும் பொண்ணுங்க பண்ணுறாங்க. அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, ப்ளஸ் சமத்துவம் பேசக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு கன்சிடரேஷனாகவே இருக்காது. ஆனால் இந்த பிரச்சனைக்கு மட்டும் உங்களுக்கு அது ஒரு கன்சிடரேஷனாக இருக்குங்கிற பட்சத்தில் சரி ஓகே, அது ஒரு கன்சிடரேஷனாக இருக்குது, அது ஒரு தப்பு தான் அப்படின்னாலும் நடக்கவே இல்லை. அந்த கமருதீன் ஒன்றும் உங்களை ஸ்டாக்லாம் பண்ணல. நீங்கள் வேண்டான்னு சொல்ல எனக்கு நீ தாண்டி வேணும், இந்தா புள்ள முத்தலகு அப்படின்னு ஒன்றும் அவர் பின்னாடி பருத்தி நாட்டில் ஒன்றும் உங்ககிட்ட வரல. நீங்கள் கொடுத்த இடம் அவர் அதை எடுத்துக்கிட்ட ஸ்பேஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிட்டு ட்ரை பண்ணீங்க, அவரே டீசெண்டாக கட் ஆகிட்டார். கமருதீன் இஸ் ஃபார் பெட்டர் இந்த இடத்துல. அப்போது நடக்காத ஒரு விஷயத்த கூட பொண்ணுங்க பின்னாடி வந்து பசங்க ஒன்று பண்ணுவாங்கள்ல, அந்த இடத்துல சமத்துவங்கிறது உடையுது. பட் அது நடந்துச்சு, நடக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை தானே பேசுகிறாங்க அப்படின்னா கூட அது இல்லை. ஏன்னா அது நடக்கவே இல்லை. கமருதீன் உங்களை ஸ்டாக்கே பண்ணல. அப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கல்ல, அது பேர் தான் விமன் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது உள்ளுக்குள்ளே இத்தனை கேமரா இருக்குது, இத்தனை 24/7 மக்கள் வந்து பார்க்க முடியுது. அதனால கமருதீன் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, அது எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். கேமராவே இல்லை, திடீர்னு கேமராவை ஆன் பண்ணோடனே பார்வதி வந்து இப்படி பேசுகிறாங்க. அப்போ கமருதீனை இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடு எப்படி நினச்சிருக்கோம், எத்தனை அடி அடிச்சிருப்போம் போட்டு அவரை. இவனை மாதிரி ஒருத்தனா, இவனை மாதிரி ஒரு லிட்டலாக இந்த லேபிள் குத்திருப்போம், பொம்பளை பொறுக்கிங்கிற லேபிளே நம்ம குத்திருப்போம். அப்போ அந்த அளவுக்கு உங்கள் கூட அலையன்ஸில் இல்லை கமருதீன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கமருதீனோட கேரக்டரையே அசாசினேட் பண்ணுறீங்கல்ல. அப்போ நீங்கள் தான் எப்படின்ட்டு யோசிக்கணுமே தவிர்த்து இந்த ஒரு சப்ஜெக்டிவ் டு திஸ் பர்டிகுலர் இந்த விஷயம் மட்டும் கமருதீனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கமருதீன் இஸ் ஃபார் பெட்டர். நிறைய விஷயங்கள் கமருதீன் பண்ணுறதுல உடன்பாடு கிடையாது, அது வேற. ஆனால் இந்த விஷயத்தில் அந்த ஒரு ஃபேக்கான விமன் கார்டு எடுக்கிறீங்களே, அது ரொம்ப தப்பு. அது நிறையா விமன் வந்து நாளைக்கு ஜென்யூனாகவே விமன் கார்டு எடுக்கணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி ஃபேக்காக எடுத்து நிறைய பேர் பண்ணுறனால எதுலேயுமே வந்து ஒரு ஜென்யூனிட்டி போயிடும். அதனால் உண்மையாலுமே அப்யூஸு இல்லை உண்மையாலுமே அந்த ஒரு ஸ்டாக்கிங் இல்லை உண்மையாலுமே டார்ச்சர் அனுபவிக்கக்கூடிய பெண்கள் கூட நாளைக்கு ஜென்யூனாக ஒரு விமன் கார்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் கூட பெண்களே இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு தள்ளப்பட்டுரும் இந்த ஒட்டுமொத்த ஒரு விஷயமே. அதுக்கு காரணம் பார்வதி மாதிரி இருக்கக்கூடிய 1-2 பேர், நான் வந்து எல்லா பெண்களையும் சொல்லல, இந்த விமன் கார்டை தப்பாக பயன்படுத்துறது தான் ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாகவே பார்வதி இந்த நிறையா விமன் கார்டு கேம் ப்ளே பண்ணுறாங்க. அது வந்து அது ஒரு மென்னாக நான் சொல்கிறனால சில பெண்களுக்கு, பார்க்குற பெண்களுக்கு கோபம் வரலாம். ஆனால் ஒரு விமனுக்கு அவங்க பண்ணுறது தப்பு. அவங்க பண்ணுறது ஒரு விமனுக்கே அது தப்பு. நான் விமனுக்காக தான் மென்னாவே இங்கே ஷவுட் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு மென் கார்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில்
நியாயமாக இருந்துச்சுன்னா அது மென் கார்டாக இருக்கட்டும் விமன் கார்டாக இருக்கட்டும் தப்பு கிடையாது. அதில் நியாயம் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து அது விமன் கார்டாக மென் கார்டாலாம் பார்க்கவே கூடாது. இப்போ பார்வதி ஒரு கார்டு எடுக்கிறாங்க விமன் அப்படிங்கிற கார்டில், சரி அதில் நியாயம் இருக்கா? பார்வதி வந்து கரெக்டு தாங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு விமன் அப்படிங்கிற இருக்கக்கூடிய இடத்துல சில விஷயங்கள் நம்ம ஆண்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏன்னா அது அவங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் ஆப்போசிட் செக்ஸ் அப்படிங்கிறனால சில விஷயங்கள் இன்டிமேட்டடாக இருக்கலாம், சில விஷயங்கள் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கலாம், இல்லை சில விஷயங்கள் அவங்க வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணலாம். அதுக்காக நம்ம வந்து சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நியாயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வாட்டர்மெலன் சாடு சட்டையை போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இன்டிமேட்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்வதி சொல்லும் போது அது தப்பு தான். வாட்டர்மெலன் சாஸ் பண்ணது தப்பு தான். பார்வதி அந்த இடத்துல அந்த சட்டையை கழட்டி விட்டு உள்ளுக்குள்ளே பார்வதி அந்த இடத்துல சட்டையை கழட்டி விட்டு தான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதுவும் தப்பு. ஆனால் அந்த இடத்துல வாட்டர்மெலன் சார் வந்து பண்ணது தப்புன்னு கனியக்கா சொன்னதும் தப்பு தான். ஏன்னா சில இடங்கள் அந்த விமன் கார்டு எடுக்கிறது எத்திக்கலி கரெக்டுங்கும் போது எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா கனி சொல்லும்போது ஜென்யூனாக இருந்துச்சு. அஸ் அ விமனாக எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது, அதையும் தாண்டி நீங்கள் இது இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு அந்த ஜென்யூனாக சொல்லும்போது அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஸோ அங்கே வந்து மென்னுக்கு சப்போர்ட் பண்ணுறான் விமனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது வராது. ஆனால் தேவையே இல்லாத இடத்துல ஒரு பண்ணாத ஒரு விஷயத்துக்கு ஒரு ஆணை வந்து அக்யூஸ் பண்ணி அவன் பண்ணுறது தப்பு, நான் தான் இங்கே ரொம்ப நல்லவ, என்னைய தான் அவன் சுற்றி வந்தான், துரத்தி வந்தான், இப்போ நான் வேண்டானோன்னே என்னை தூக்கி எறிஞ்சிட்டு மறுபடியும் அந்த அரோரா பின்னாடி போயிட்டான் அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்கள. நாங்கள்லாம் நடந்ததை பார்த்துருக்கோம். நாங்கள் வந்து முட்டாள் கிடையாது. மக்கள் வந்து நீங்கள் தான் அவர் கூட சுற்றுனீங்க, நான் ஆட்டம் போட்டீங்க, டான்ஸ் ஆடினீங்க, ஜெயிலில் உட்காந்து அவ்வளோ காசிப்ஸ் பேசுனீங்க, இந்த வீட்டில் இருக்க எல்லாத்த பற்றியும் பேசுனீங்க, எல்லா குடும்பத்தை பற்றியும் பேசுனீங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு பிரெயின் வாஷ் பண்ணீங்க. கலாயாசனை கலாய்க்கிறங்கிற பேரில் கமருதீன் கலாச்சாரு, திவாகரை உங்களுக்காக அடிக்க போகிறங்கிற பேரில் திவாகர் அடிக்க போனார். அப்போல்லாம் நீங்கள் கூப்பிட்டு தப்புன்னு சொல்ல. ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் திவாகர் கொடுக்க அலையன்ஸில் இருந்தீங்களே ஃபஸ்ட்டு வீக்கில், அப்போ வந்து திவாகரை வந்து கமருதீன் சொல்ல நீ மூடுறா உருண்டை அப்படிம்பாரு கமருதீன். அப்போ பார்வதி சொல்லுவாங்க, ஏய் நீ எதுக்கு அப்படி வார்த்தை விடுற, நீ எப்படி அவரை பார்த்து அப்படி சொல்லான்ட்டு. அந்த ஒரு கேம் ஆடும்போது கூட கமருதீன் வந்து தூ அப்படிம்பாரு திவாகரை பார்த்து. அப்பையும் பார்வதி பொங்கிட்டு வருவாங்க, நீ எதுக்கு திவாகர் அப்படி தூண்லாம் துப்புனா தான் தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ இவங்க எத்திக்கலி ரொம்ப கரெக்டாக பேசுகிறாங்க, பரவாயில்ல பார்வதி ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு தான் அப்போ நம்ம நினச்சோம். அப்போ புரியல, இப்போதான் புரியுது. அப்போ பார்வதி கூட அலையன்ஸ்ல இருந்தது திவாகர். ஸோ திவாகருக்கு சப்போர்ட். நடுவில் திவாகர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னோடனே கமருதீனை ஏற்றி விட்டதும் திவாகர் தான். அப்போ கமருதீன் விட்ட வார்த்தைகள், கமருதீன் எகிரிட்டு போனது, அதெல்லாம் பார்வதி தடுக்கவே இல்லை, தூண்டி தான் விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்காக கமருதீன் சண்டை போட்டாருங்கிறனால தூண்டி தான் விட்டாங்க. இப்போ கமருதீன் பேக் வாங்கிட்டு மறுபடியும் திவாகர் அலையன்ஸ்க்கு வந்துட்டாங்க. அலையன்ஸா அது பேர் என்ன, அலையன்ஸ் தானே. திவாகர் வந்துட்டார் லைனுக்கு. இப்போ கமருதீன் பேக் வாங்கிட்டாரு, மறுபடியும் வேற கேங் கூட பழகிறாருனோடனே இப்போ கமருதீன் தப்பாயிட்டாரு. ஏய் இது எப்படி, இது ரொம்ப மோசமாக இருந்துச்சு, இது என்ன, இதுக்கு மேலே எனக்கு எப்படி தெளிவாக சொல்கிறது எனக்கு தெரில. நான் அந்த கடைசியில் சொன்ன ஒட்டுமொத்த அந்த விமன் கார்டு மென் கார்டுங்கிறதெல்லாம் பெருசாக போட்டு குழப்பிக்காதீங்க. நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மென்னோ விமனோ அந்த ஜெண்டருங்கிறத, ஏன்னா ஈக்குவாலிட்டினால ஜெண்டருங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கவே கூடாது தானே. ஒட்டுமொத்தமாக அந்த ஜெண்டருங்கிறத தூக்கி ஓரம் கட்டி வச்சுருவோம். யாராக இருந்தாலும் ஒரு கார்டு ப்ளே பண்ணுறீங்க, அது வந்து ரெஸ்பெக்டிவ் டு யுவர் ஓன் ஜெண்டராக இருக்குது, அதை தூக்கிட்டு வந்து நீங்கள் ஒரு கார்டு ப்ளே பண்ணும்போது அந்த உங்கள் ஜெண்டரை பேஸ் பண்ணின ஒரு கார்டு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டரை அக்யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவாலிட்டின்னு பார்க்குறவங்க ஜெண்டருங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சுக்கக்கூடாது, அந்த ஜெண்டர் பேஸ் பண்ண கார்டே எடுக்கக்கூடாது. நீ பண்ணது தப்பா நான் பண்ணது தப்பா அப்படி பேசுறது பேர் தான் ஈக்குவாலிட்டி. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு பெண், என் பின்னாடி அவன் வரான், பொண்ணுங்க பின்னாடி வரவாங்களா, அது பேர் என்னது, அந்த மாதிரி இருக்கு அவன் பண்ணுறது அப்படின்ட்டுலாம் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே, அப்போது நீங்கள் ஜெண்டர் பேஸ் பண்ண ஒரு கார்டு எடுக்கிறீங்க. அந்த ஜெண்டர் பேஸ் பண்ண கார்டில் நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா நியாயம் இல்லை. அதுக்கப்புறம் தான் அது என்ன கார்டுன்னே பார்க்குறோம், அது வந்து ஒரு விமன் கார்டு. ஸோ அந்த விமன் கார்டை யார் எடுக்கிறா, அந்த விமன் கார்டை எடுக்கிறவங்க ஃபேக்காக இருக்காங்களேன்னு சொல்ல வரனே தவிர்த்து ஒட்டுமொத்த விமனுமே தப்பு, விமன் எந்த ஒரு சூழ்நிலையில் விமன் கார்டு எடுத்தாலும் தப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ இதுக்கு மேலே என்னால் ஜென்யூனாக ஹம்பிளாக சொல்லிக்க முடியாது. நான் ஏன் இவ்வளோ டிஸ்க்ளைமர் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இந்த விமன் கார்டு போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, என்னோட சேனலை வந்து நிறைய பெண்கள் பார்க்குறீங்க. ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு யூ, யாருமே வந்து நான் சொன்னதை வந்து தப்பான முறையில் எடுத்துகிட்டு நீங்கள் ஹர்ட் ஏறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறேன். ஸோ அந்த கார்டை எடுக்கிற பர்சன் பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் தான் நம்ம பார்க்குறமே தவிர்த்து அந்த கார்டே தப்புன்னு நான் சொல்ல வரல. ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ பார்வதி இந்த விமன் கார்டு எடுத்து கமருதீனுக்கு அகேன்ஸ்டாக திரும்ப ட்ரை பண்ணாங்க, ஒரு ஆக்ட் விட்டாங்க. கமருதீனுமே அவருக்கான நியாயத்தை கேட்டார். அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. நீங்கள் இந்த இது பார்த்தீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய் சொல்லிட்டு மீட் மிஸ் பண்ணி டாடா பாய்.